நீங்க தானமா கயிறு அரசு எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் மரக்குடி தெருவைச் சேர்ந்த ஆபிரகாம் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெனிஃபர் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். ஜெனிஃபர் குடும்பத்தினர் துபாயில் உள்ள நிலையில் 3 மாதம் மட்டுமே காதலித்து கரம் பிடித்த கணவர் ஆபிரகாம் வேலைக்கு செல்வதில்லை என அடிக்கடி அவரது தாயிடம் கூறி வருத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆபிரகாம் ஜெனிஃபர் தம்பதிக்கு 1 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்துள்ளார் ஜெனிஃபர். இந்த நிலையில் ஆபிரகாம் அடிக்கடி ஜெனிஃபரை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் அடித்து கொலை செய்தால் கூட கேட்க யாரும் இல்லை என கூறி வந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கின்றனர். ஆபிரகாம் தன்னை கொடுமைப்படுத்துவதாக ஜெனிஃபர் போலீசிலும் ஒரு முறை புகார் அளித்ததாகவும், ஆனால் போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து ஆபிரகாமுடன் ஜெனிஃபரை அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டு மாடியில் இருந்த அறையில் ஜெனிஃபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஆபிரகாம் வீட்டார் போலீசுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஜெனிஃபர் தற்கொலை செய்து கொண்ட தகவலை ஆபிரகாம் வீட்டார் ஜெனிஃபர் வீட்டிற்கு தெரிவிக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலை அடுத்து துபாயிலிருந்து வந்த ஜெனிஃபர் குடும்பத்தினர் ஜெனிஃபர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரே டார்ச்சர், அவன் தண்ணி அடிப்பான், கஞ்சா குடிப்பான், எல்லா கெட்ட பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, ஒவ்வொரு சண்டை வரும்போது சரி அவன் வேலைக்கு போயிடுவான். அப்ப அவன் ஒரு 10 நாள் வேலைக்கு போவான், 20 நாள் அடிப்பான். அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பிறகு அவன் இவ பொறுக்க முடியாம இவ ஜனவரி 18ஆம் தேதி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸ் அவனை கூப்பிட்டு பேசி அவன் நடிச்சுட்டான், நான் வேலைக்கு போறேன் மேம், நான் இனி அவனோட சேர்த்து வைங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிட்டு சரி போலீஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு தான் எங்க பிள்ளைய நாங்க அவ கூட அனுப்பியிருக்கோம். உண்மை தெரியும் வரை ஜெனிஃபரின் உடலை வாங்க போவதில்லை என கூறிய அவரது குடும்பத்தினர் ஆபிரகாம் ஜெனிஃபரை அடித்து கொலை செய்து விட்டதாகவும் ஆபிரகாம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு சந்தேகம் இருக்குப்பா. அவன் அடிச்சுதான் கொண்டுட்டான். ஏன்னா என் பிள்ளைய அதுக்கு முன்னாடியே அடிப்பான். அவ சொல்லியிருக்கா, ஏமா அடிக்கும்போது தீ எரியிற மாதிரி தான் இருப்போம், அப்படி அடிப்பான், கெட்ட வார்த்தை, நான் காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தை பேசுவான். என் பிள்ளைக்கு அது பிடிக்காது. எங்க கோரிக்கை அவனை அரெஸ்ட் பண்ணணுமா, அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு நியாயம் வேணும். ஏன்னா நாங்க அவன் பிள்ளை அடிக்கும் போதெல்லாம் ஏன் அடிச்சா என்னன்னு கொண்டு போய் கேட்காதனால உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு கேட்பானா. உன்னை அடிச்சு கொன்னா உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு கேட்பானா. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன பிறகு ஒரு நாள் சொல்லியிருக்கான், அது போலீஸுக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, உன்னை என்ன செய்றேன்னு பாரு இப்படின்னு சொல்லியிருக்கான். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் வாக்குறுதி அளித்ததை அடுத்து உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர்.